ஹோல்ட் ஆன். இன்னைக்கு பிப்ரவரி 1, 2026. ஒட்டுமொட்ட இந்தியாவோட பார்வையும் டெல்லி மேல தான் இருக்கு. யூனியன் பட்ஜெட் 2026. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்துள்ள இந்த பட்ஜெட் இந்தியாவை ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்தப் போற அந்த அதிரடி அறிவிப்புகளால் நிறைந்திருக்கு. தி ப்ளூ பிரிண்ட் ஃபார் விக்சித் பாரத். இதோ பட்ஜெட்டின் அந்த முக்கிய ஹைலைட்ஸ். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் கிளாடியேட்டர். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து 9வது முறையா இன்று பட்ஜெட் தாக்கல் செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் வெறும் எண்களின் விளையாட்டு இல்லை. இது இந்தியாவோட உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போற ஒரு மாஸ்டர் பிளான். லெட்ஸ் பிரேக் திஸ் ஸ்டோரி. பட்ஜெட் 2026, தி ஸ்ட்ராட்டஜிக் ரிஃபார்ம்ஸ். மெகா முதலீடுகள். கேபெக்ஸ் புஷ். மத்திய அரசின் மூலதன செலவு சுமார் 10.3% அதிகரிக்கப்பட்டு ரூபாய் 12.4 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.1% ஆகும். சப்போர்ட் டு ஸ்டேட்ஸ். மாநிலங்களின் உள்கட்டமைப்பு பணிகளுக்காக ரூபாய் 1.5 லட்சம் கோடி மதிப்பிலான 50 ஆண்டுகால வட்டியில்லா கடன் திட்டம் தொடரப்படுகிறது. சாலைகள், ரயில்வே மட்டுமல்லாமல் மின்சாரம் மற்றும் அணுசக்தி சார்ந்த உள்கட்டமைப்புக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. மேனுஃபேக்சரிங் அண்ட் டொமஸ்டிக் பவர். மேக் இன் இந்தியா 2.0. அடுத்த 5 ஆண்டுகளில் 2025 மற்றும் 2030க்குள் அரசு சொத்துக்களை பணமாக்குதல் மூலம் ரூபாய் 10 லட்சம் கோடி திரட்டி புதிய திட்டங்களில் முதலீடு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ். லித்தியம் அயான் பேட்டரி, ஸ்கிராப், கோபால்ட் போன்ற 12க்கும் மேற்பட்ட முக்கியமான கனிமங்களுக்கு முழுமையான இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இது எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் மின்னணு உற்பத்திக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கிறது. ஃபிஸ்கல் டிசிப்ளின். நிதி ஒழுக்கத்தில் உறுதி. 2026-27 நிதியாண்டிற்கான நிதிப் பற்றாக்குறை 2026 மற்றும் 27 நிதியாண்டிற்கான நிதிப் பற்றாக்குறை ரூபாய் 4.3% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் 4.4%ஐ விட குறைவு. தேவையற்ற செலவுகளை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை நிலைநாட்டுவதில் அரசு உறுதியாக உள்ளது. AI அண்ட் டெக் இன்னோவேஷன். இன்டெலிஜென்ஸ் புரட்சி. செயற்கை நுண்ணறிவு துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் AI உள்கட்டமைப்புகளுக்கான சுங்கவரி குறைப்பு மற்றும் உள்நாட்டு AI ஸ்டார்ட் அப்புகளுக்கு சிறப்பு மானியங்கள் வழங்கப்பட உள்ளன. டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் பட்ஜெட் பரபரப்பு, இன்னொரு பக்கம் சாதாரண மக்களுக்கு வருமான வரி சலுகை கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்பு. நிர்மலா சீதாராமன் அவர்களின் இந்த 2026 பட்ஜெட் இந்தியாவை $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக நகர்த்தப் போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஃபியூச்சர் ரெடி இந்தியா இஸ் லோடிங். இந்த பட்ஜெட்ல உங்களை கவர்ந்த அறிவிப்பு எது? உள்கட்டமைப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது சரிதானா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பட்ஜெட் பிரேக்கிங் அண்ட் எக்கனாமிக் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Gladiator signing off. Keep watching. Bye bye.